உயிரை பணயம் வைத்து 80 அடி கால்வாயில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டுள்ளனர். 8 மாதங்களுக்கு முன் காணாமல் போன இளம்பெண் கால்வாயில் சடலமாக கிடந்தது எப்படி? அவரை கொலை செய்தவர்கள் யார்? நடந்த கொலைக்கான காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை காண விசாரணையில் இறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 28 வயதான கயல்விழி. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர். திருமணமான சில மாதங்களிலேயே கணவரை பிரிந்த கயல்விழி அவருடைய பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2024 அக்டோபர் 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்ற கயல்விழி அன்று இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் மகளை காணவில்லை என கயல்விழியின் தந்தை பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பல மாதங்கள் கடந்தும் இந்த வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் வெங்கடேசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்த காவல்துறையினர் மீண்டும் மாயமான கயல்விழி குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவம் நடந்த அக்டோபர் 5ஆம் தேதி கயல்விழி சென்ற இடங்களை ஒன்று விடாமல் சிசிடிவி கேமரா மற்றும் மின்னணு சாதனங்கள் மூலம் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அதில் கயல்விழியை சுசீந்திரம் அருகே ஒரு பெண் உட்பட 4 மர்ம நபர்கள் காரில் அழைத்து சென்றது பதிவாகி இருந்தது. உடனடியாக சந்தேகத்திற்குரிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்கள் கயல்விழியை கொன்று சடலத்தை கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். பெற்றோருடன் வாழ்ந்து வந்த கயல்விழி மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பல கோவில்களுக்கு சென்று வேண்டுதல் வைத்துள்ளார். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரின் அறிமுகம் கயல்விழிக்கு கிடைத்துள்ளது. தனக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரியுமென உருட்டிய சிவசாமி கயல்விழியை மூளைச்சலவை செய்துள்ளார். பிரிந்து சென்ற கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி பல பரிகார பூஜைகளை செய்ய வைத்து பணம் கறந்துள்ளார். ஆனால் அந்த பரிகாரங்கள் எதற்கும் பலன் கிடைக்காத காரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான கயல்விழி சாமியாரிடம் இன்னும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, தனக்கு கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். கயல்விழியின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சிவசாமி சம்பவம் நடந்தன்று அவரிடம் நைசாக பேசி தனியாக சுசீந்திரம் வரவழைத்துள்ளார். அங்கு ஏற்கனவே மந்திரவாதி சிவசாமி மற்றும் அவரது சகோதரியின் மகனான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தைச் சார்ந்த சிவனேஸ்வரி மற்றும் வீரவநல்லூரைச் சார்ந்த கண்ணன் ஆகிய 4 பேரும் காரில் தயாராக இருந்துள்ளனர். சாலையில் நின்றிருந்த கயல்விழியை காரில் கடத்தி சென்ற கும்பல் அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்கச் செயினை பறிக்க முயன்றுள்ளனர். இளம்பெண் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட அந்த கொலைகார கூட்டம் கயல்விழியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நகையை பறித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சேரன்மகாதேவி சாலையில் உள்ள கங்கடாங்குளம் கால்வாயில் கயல்விழியின் உடலை வீசி சென்றிருப்பது விசாரணையில் உறுதியாகி உள்ளது. கொலையாளிகளிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்களிடம் இருந்து 7 சவரன் நகையையும் மீட்டுள்ளனர். மேலும் இவர்கள் இதே பாணியில் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.